our channel Simplicity. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் போகி அன்னைக்கு காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. போகி அன்னைக்கு போகி பீட போகணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. குளித்து முடித்ததும் மணி கட்டிட்டு தான் சமையல் பண்ணணும். ஏன்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நாங்களும் மடிசார் கட்டிட்டு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி பண்டிகை தலைக்கு தான் பண்ணுவோம். எப்பவும் போல் வடை, மோர் குழம்பு, பருப்பு, வாழைக்காய் கறிமது, பீன்ஸ் கறிமது, அப்புறம் ஒரு கோஸ் மல்லி, ஒரு புளிப்பு கூட்டு, சாத்தமுது, அப்புறம் ஒரு திருக்கணமது பண்ணுவோம். அடிஷ்னலாக இன்றைக்கி பருப்பு புளி பண்ணுறது வழக்கம். தளிகை பண்ணி முடித்ததும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். கிராமத்துலலாம் போகிக்கு முதல் நாளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத சாமான் எல்லாத்தையும் போகி அன்னைக்கு வாசலில் வச்சு கொளுத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெருமாள் கோவிலெல்லாம் அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழி மாதம் முடிகிற நாள் இல்லையா, அதனால ஆண்டாள் பெருமாள் சேர்த்தி உற்சவம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு பண்டிகைங்கிறதுனால வாசலில் மணக்கோலம் போட்டாச்சு. இன்றைக்கும் மடியாக தான் பொங்கல் பானை வைக்கணும். முதல்ல அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் பானையை ரெடி பண்ணிடலாம். வெங்கல பானையில் தான் இன்றைக்கி பொங்கல் பண்ணுறது வழக்கம். வெங்கல பானையில் 4 பக்கமும் திருமண சிச்சனம் இட்டு, அப்புறம் ஒரு கரும்பு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, ஒரு பூ, பழம், இது எல்லாத்தையும் பொங்கல் பானையை சுற்றி கட்டிடணும். நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கணும். பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கிறப்போ ஒவ்வொரு ஆற்று வழக்கப்படி சில பேர் லக்ஷ்மி கல்யாணம் பாடிட்டு வைப்பா, சில பேர் ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு அடுப்பில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அதில் பால் விட்டு பொங்கி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா பொங்கி வரப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு தட்டும் கரண்டியும் கொடுத்து அதை தட்டின்ண்டே பொங்கல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு மொமெண்ட் அது. இந்த பால் பொங்கி கிழக்கு பக்கமாக வழியணும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதுலேயே அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் போட்டு சக்கரை பொங்கலாக பண்ணிடுவாங்க. அன்றைக்கி என்ன தளிகை பண்ணுவோன்னா, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், திருக்கணமது கிடையாது, சக்கரை பொங்கல் மட்டும்தான். அப்புறம் பருப்பு, எல்லா காயும் போட்டு அன்றைக்கி சமையல் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் எல்லா காயுமாக போட்டு எங்கள் இடத்துல அவியல் பண்ணுவோம். அவியலில் 3 பருப்பு போட்டு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது 3த்தையும் போட்டு, கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கணும், துவரம்பருப்பு அதை விட கொஞ்சம் கம்மி, இல்லை அதை விட கொஞ்சம் கம்மி உளுந்து போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி பொரித்து அதை அவியலில் போடுவோம். அதுக்கப்புறமா சாத்தமுது. அன்றைக்கி நாங்கள் என்ன கறி பண்ணினோம்னா, சேப்பங்கிழங்கும் பீன்ஸும் கறிமது பண்ணினோம். சில பேர் அதில் இந்த மாதிரி எல்லா காயையும் போட்டு கூட்டு, கதம்ப கூட்டாக பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் அம்மா அதில் அந்த மாதிரி தான் வழக்கம், கதம்ப கூட்டு தான் பண்ணுவாங்க. சில பேர் அதில் ஒரு 2-3 காய் பொரியல் பண்ணிவிட்டு மிச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டோ இல்லை அவியலோ அந்த மாதிரி பண்ணுறதும் வழக்கம். நெக்ஸ்ட்டு சூரிய பூஜை பண்ணணும். இப்போ எங்கள் அதில் பால்கனியில் வெயில் வரும். ஸோ அதனால் அங்கே பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கற்பூர ஆரத்திக்கு ரெடி பண்ணியாச்சு. கரும்பையும் வாங்கி கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சாச்சு. இப்போது நம்ம பண்ணின சக்கரை பொங்கலை அப்படியே வெங்கல பானையோடு எடுத்துன்னு இங்கே வச்சு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் இடத்துல பூஜை கொஞ்சம் சிம்பிள் தான். விளக்கேற்றிட்டு தூபம் தீபம் காமிக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய், பழம், நம்ம பண்ணின சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு சேவிக்கணும். சில பேர் அதில் பூஜை ரூம்லேயே பூஜை பண்ணிவிட்டு வெறும வெங்கல பானையோடு அப்படியே எடுத்துன்னு சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு உள்ளே எடுத்துன்னு போவாங்க. இன்னும் நிறைய வீட்டில் வெளியிலேயே அடுப்பெல்லாம் வச்சு பொங்கல் வெளியிலேயே தான் பண்ணுவாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணுவாங்க.